ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாகிரு லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோ வந்து ஒரு கிச்சன் கிளீனிங் வீடியோ. வெள்ளிக்கிழமை வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றதால வந்து வியாழக்கிழமையே நான் கிச்சன் எல்லாமே நீட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ தான் இது. நான்வெஜ் அதெல்லாம் சமைச்சபடியால வந்து வெள்ளிக்கிழமை வந்து சுத்தமா வீடெல்லாம் நீட் பண்ணிட்டு தீபம் வைக்கிறத நல்ல. அதால வந்து நான் முதல் நாள் நைட்டு கிச்சன் எல்லாமே நீட் பண்ணிட்டேன். பாருங்க எப்படி இருக்கணும் இந்த கிச்சன். ஆனா இப்படி இருக்காது. நான் நீட் பண்றதுக்காக எல்லாத்தையும் எடுத்து போட்டு அப்படி வச்சிருக்கிறேன். சமைச்ச உடனே பாத்திரங்கள் எல்லாத்தையுமே அப்படியே கழுவி கழுவி வச்சிட்டோம்னு சொல்லி சொன்னா இவ்வளவு குப்பையா இருக்காது வீடு. கேர்ள்ஸ் பொதுவாகவே கூடுதலான டைம் வந்து கிச்சனில் தான் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். நானுமே அப்படித்தான் கிச்சனில் தான் கூடுதலான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. என்ன வீட்டில் சமைக்கிறது நான் வந்து இருக்கிறது அம்மா வீட்டில் தான். வெட்டிங் பண்ணிட்டு என்னோட வேலைக்காக வந்து நான் இங்கே இருந்து வேலைக்கு போகிறது வந்து ஈஸி என்னபடியால் நான் இங்கே இருக்கிறேன் அம்மா வீட்டில். ஆனால் இப்போ வேலையை விட்டாச்சு. இருந்தாலும் நான் அம்மா வீட்டில் தான் இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் அடுப்பு எல்லாத்தையுமே வடிவாக துடைச்சி எடுத்துட்டேன். விம் லிக்விட் போட்டு தான் எல்லாத்தையுமே துடைச்சி எடுக்கிறேன். அதுக்கு பிறகு கத்தி அந்த ஸ்பூனுகள் அதில் வச்சிருக்கிற அந்த ஆர்கனைசர் எல்லாத்தையுமே கழுவி எடுக்கிறேன். அதோட வந்து கேட்டில் எல்லாத்தையுமே கழுவுறேன். பாத்திரங்கள் பெருசாக இல்லை. என்னென்ன நான் சமைச்ச உடனே எல்லாத்தையுமே கழுவி கழுவி வைக்கிறபடியால் பாத்திரங்கள் பெருசாக இல்லை. இந்த கேட்டு மட்டும் தான் இருந்தது. ஸோ அதையும் கழுவி வச்சுட்டு அதுக்கு பிறகு எங்களோட கப் எல்லாத்தையுமே நான் கழுவி வைக்கிறேன். மார்பிள் கப் எல்லாம் நான் ஒரு ஆர்கனைசர்ல தானே கழுவி வைக்கிறது. அப்போ அதால் வந்து அந்த டஸ்ட் எல்லாம் பிடிச்சி போயிருந்தது. அது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு பிறகு இந்த கவுண்டர் டாப்பை வந்து கிளீன் பண்ணுறேன். விம் லிக்விட் போட்டு எல்லாமே கிளீன் பண்ணுறேன். இது வந்து நாங்கள் வளமையாகவே அந்தந்த நேரமே எல்லாம் கிளீன் பண்ணிடுவோம். ஆனால் இப்போ வந்து சில வேலை கறிகள் அதெல்லாம் மேலே தெரிச்சிருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அதுக்காக வந்து எல்லாத்தையுமே வடிவாக துடைச்சி எடுக்கிறேன். இவ்வளவு டீப்பாக வந்து கிளீன் பண்றேன் இல்லை வளமையா. சும்மா நார்மலாக கிளீன் பண்ணி விடுறது. எனக்கு வெள்ளிக்கிழமை விளக்கு வைக்கிறதுக்காகத்தான் இது ஃபுல்லாகவே இப்படி டீப்பாக கிளீன் பண்ணுறேன். ஆனாலுமே மாதத்தில் வந்து 2 நாள் வந்து இப்படி ஃபுல்லாகவே டீப் கிளீன் பண்ணிடுவேன் கிச்சனை. நாங்கள் கவுண்டர் டாப்புக்குமே மார்பிள் தான் பதிச்சிருக்கிறோம். பிளாக் கலர் மார்பிள் பதிச்சிருக்கிறோம். மேலே வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி பழங்கள் இருக்கிற மாதிரி மார்பிள் பதிச்சிருக்கிறோம். ஸோ அதால் வந்து மெல்லிய ஸ்பொஞ்சால் வந்து விம் லிக்விடை ஊற்றி நல்ல வடிவாக துடைச்சி எடுத்துட்டேன். எல்லாத்தையுமே துடைச்சி தண்ணியை ஊற்றி வடிவாக கழுவி விட்டுட்டேன். பொதுவாகவே கேர்ள்ஸுக்கு அவங்களோட வீட்டில் பிடிச்ச இடம் எதாண்டு கேட்டால் கிச்சனாக தான் இருக்கும். அதுவுமே கல்யாணம் பண்ணின பெண்களுக்கு வந்து கிச்சனாக தான் இருக்கும். எனக்குமே அப்படித்தான். கிச்சன் தான் எனக்கு பிடிச்ச இடம் எங்களோட வீட்லேயே. உங்களுக்கு உங்களோட வீட்டில் எந்த இடம் பிடிக்குமென்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எனக்கு வந்து கிச்சன் அடுத்தது என் ரூம் தான் பிடிக்கும். பொதுவாகவே எனக்கு கிளீனிங்கள் நல்ல விருப்பம். நான் கூட ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு ஆசைப்படுறது. அதனால் வந்து கிச்சன் அதை எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி கொண்டே இருப்பேன் எந்த நேரமும். இந்த கிச்சன் வந்து கிளீன் பண்ணுற நேரம் நைட் 9 மணி. எல்லாருக்குமே சாப்பாடு செய்து கொடுத்துட்டு எல்லாரும் நித்திரையான பிறகு தான் கிளீன் பண்ண வலிக்கிட்டுனாங்க. 9 மணி ஆகிட்டு கிளீன் பண்ண. கிளீன் பண்ணி முடிய 10:30 11 மணி ஆயிட்டு. ஆனால் அவ்வளோ பெரிய கிச்சனானு பார்த்தீங்கன்னா சின்ன கிச்சன் தான். ஆனாலுமே ஒவ்வொரு வேலையாக செய்து முடிய 10:30 11 மணி ஆகிட்டுது. அதோட வந்து பூஜை ரூம் வந்து விளக்குகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து புளி எல்லாம் விட்டு ஊற விட்டுருந்தேன் கழுவுறதுக்காக பித்தளை விளக்குகளை. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தது. மற்றபடி ஏத்துகள் எல்லாமே கழுவின பிறகுதான் கிச்சன் கழுவினாங்க. கவுண்டர் டாப் வந்து கிளீன் பண்ணி முடிச்ச பிறகு ஏற்கனவே கழுவி வச்சிருந்த மார்பிள் கப்ஸ் எல்லாத்தையுமே அதாவது எல்லாம் அந்த ஆர்கனைசர்ல வந்து அடுக்கி வச்சாச்சு. பித்தளை விளக்குகள் நான் எப்படி கழுவுவேன்டா ஒரு சட்டிக்குள்ள தண்ணி விட்டு சேவெக்ஸில் கொஞ்சம் போட்டு ஒரு கொஞ்சம் புளி கரைச்சி விட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு தேசிக்காயம் வெட்டி போடுவேன். அது கொஞ்ச நேரம் ஊறி வரைக்கலாம் அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு எல்லாம் இல்லாம இருக்கும். அதுக்கு பிறகு அப்படி வாஷ் பண்ணி எடுத்தா சரி. நீங்க எப்படி இந்த பித்தளை விளக்கு எல்லாம் வாஷ் பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி முடிச்ச பிறகு கீழ் நிலம் எல்லாம் கழுவ வலிக்கிட்டு ஃப்ரிட்ஜுமே கிச்சனுக்கு தான் இருக்கு. ஆனால் ஃப்ரிட்ஜ் நாங்கள் எல்லாம் கழுவ இல்லை. அடுத்தது வந்து வருஷ பிறப்பு வரபடியால அதோடைய எல்லாத்தையுமே கழுவம்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கு பிறகு இந்த சிங்குக்கு பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருக்குது. ஜன்னல் நிலை எதுவுமே எல்லாம் ஊத்தியாத்தான் இருந்தது. ஸோ அதையுமே வடிவ தேய்ச்சி கழுவியாச்சு. அவடத்துல தான் எங்களை
இந்த மணி பிளான்ட் வந்து வைக்கிறோம் நாங்கள். ஸோ அந்த மணி பிளான்ட் எல்லாத்தையுமே எடுத்து கழுவி புதுசாக தண்ணியை மாற்றி வச்சுட்டேன். கத்தி கரண்டிகள் வைக்கிற ஆர்கனைசர் எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டேன். அதோட வந்து இந்த கத்தி ஸ்பூன் எல்லாத்தையுமே கழுவி அதையும் காய வச்சுட்டேன். அதுக்கு பிறகு வந்து இந்த அடுப்பு வைக்கிற அந்த பிளேட்டையுமே தண்ணி ஊற்றி சேவெக்ஸா போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்படி தண்ணி இருக்கும் எங்கிற அடுப்படி. இதெல்லாம் கழுவி முடிச்ச பிறகு தண்ணி ஊற்றி கீழ் நிலத்தையுமே கழுவி விட்டுட்டேன். இப்படித்தான் எங்கிற கிச்சன் கிளீன் பண்ணினாங்க. நைட்டே எல்லாம் கிளீன் பண்ணி வச்சு படுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா மார்னிங் எழும்பி வரைக்குள்ள கிச்சனை பாக்குற நேரமே ஆசையா இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்படியே பார்த்தோன்னே கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். அப்படித்தான் நம்ம வளமையாவே செய்யறது. பூஜை அறையையும் கிச்சனையும் வந்து எப்பயுமே நாங்க நீட்டா தான் வச்சிருக்கணும். ஒருவேளை நான் கிச்சனை வந்து நீட் பண்றதுக்கு பஞ்சு பண்ணாலும் கூட அம்மா எல்லாத்தையுமே நல்ல வடிவா நீட் பண்ணிடுவா. அதுக்கு பிறகு எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. அடுப்பையும் வச்சு அடுப்புக்கு பக்கத்துல தான் ஒரு பிளேட்ல வந்து டிஷ்யூ போட்டு எங்களை உப்பு ஜார் எல்லாத்தையும் அதில் வச்சுட்டேன். அதுக்கு இங்கால சைட் வந்து ஆயில் வைக்கிற ஆர்கனைசரையும் வச்சு ஆயில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். பிறகு கீழ் நிலத்தையுமே நல்லா கழுவி விட்டாச்சு. அடுத்தது வருஷப்பிறப்பு வாரப்படியால வந்து அதுக்குமே இதே மாதிரி டீப் கிளீன் பண்ணுவேன். இப்படித்தான் இருக்குது எங்களுடைய கிச்சன். கிளீன் பண்ணின பிறகு கிச்சன் டூர் நான் அடுத்தது போடுறேன். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சேனலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.